Good morning friends, welcome to our அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு சுகாதார நிலையங்கள்லேருந்து வெளிவந்திருக்க டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடின்னு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரி உங்களுக்கு 30,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனார் பெயர் நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கான நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தொகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஆதார் எண், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தற்கால முகவரி மற்றும் நிரந்தர முகவரியும் நோட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடம், தேதி ஃபில் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம்ல உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணும் பொழுது அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் 631-501 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி 18ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் வந்து டெம்பரவரி போஸ்டிங்ஸ் தான், பெர்மனன்ட் கிடையாதுங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நிரல் மேலாளர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேச்சுலர் டிகிரி, BNYSல பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்துறையில் அரசாங்கத்தோட திட்டம் மற்றும் நோக்கத்தை வந்து நேஷ்னல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதாவது MS ஆஃபீஸ், MS வேர்ட், MS பவர் பாயிண்ட், MS எக்ஸல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா PG குவாலிஃபிகேஷன் இன் ஆயுஷ் ஸ்ட்ரீம் அண்ட் ஹெல்த் செக்டார், ஆயுஷில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் தான் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து உங்களுக்கு 30,000 சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சித்தா ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தரவு உதவியாளர், டேட்டா அசிஸ்டன்ட். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது IT, BCA, BBA, BSCல IT, கிராஜுவேஷன் வித் 1 year டிப்ளமோ கோர்ஸ் முடித்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த சர்டிஃபிகேட்ஸும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்துறையில் இன்வால்வ் ஆகிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட், MS எக்ஸல், MS ஆக்சஸ் இதெல்லாம் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அண்ட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 30 words per minute, தமிழில் பார்த்தீங்கன்னா 25 words per minute குவாலிஃபிகேஷனாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் செக்டார் இன்க்ளூடிங் ஆயுஷில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து உங்களுக்கு 15,000 சொல்லியிருக்காங்க. இதில் ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சித்தா ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பல்நோக்கு பணியாளர்கள், மல்டிபர்பஸ் ஒர்க்கர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன்
உங்களுக்கு வந்து தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்ங்கிறதே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பெர் டேக்கு வந்து 300ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர், முகலிவாக்கம் ஆயுர்வேதா அண்ட் சோமங்கலம் சித்தான்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் பாருங்கள். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போயும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது காஞ்சிபுரம் அலுவலகத்தில் நேரிலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டாக சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதோ இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.